அடுத்ததா நம்ம ஹிஸ்டோகிராம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அடோப் லைட்ரூமை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் எனக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையுமே லைப்ரரியில் இம்போர்ட் மூலியமாக நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த இமேஜில் நான் எனக்கு பிடித்தமான இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெவலப்குள்ளார போகிறேன். அதாவது லைப்ரரிலையும் சரி டெவலப்லையும் சரி இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் இருக்கும். ஸோ நான் டெவலப்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய கலர் டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹிஸ்டோகிராம்ங்கிற ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா இப்படி டிஸ்பிளே ஆகும். ஹிஸ்டோகிராம்னா என்ன அப்படின்னா உங்கள் இமேஜில் இருக்கக்கூடிய கலர் மிக்சரை பற்றி ஹிஸ்ட்ரியா, அதாவது எப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதுதான் இந்த ஹிஸ்டோகிராம்ங்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டீட்டெயில்ஸாக ஹிஸ்டோகிராம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கலர் இமேஜ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலர் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஹிஸ்டோகிராமில் வேரியேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஃபேடிங்ஸ் எல்லாமே ப்ளூ மார்க்கிங்ஸை குறிக்குது. அப்புறம் க்ரீன் கலர், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒயிட் மார்க்கிங். ஸோ எங்கெங்கே ஒயிட் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல உங்கள் கர்சரை மூவ் பண்ணாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிக்சல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே இங்கே தெரியும் உங்களுக்கு. பாருங்க, ரெட் கலர் R97.8 அப்படின்னு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் G98.4. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளூ கலர் B98.2% அப்படிங்கிறத பர்சன்டேஜ் வாய்ஸ்ல இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அது என்ன ரெட் கிரீன் ப்ளூ மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெட் கிரீன் ப்ளூ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி கலர்ஸை மட்டும்தான் இது டிஃபைன் பண்ணியிருக்கும். ஸோ எங்கே வச்சு பார்த்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய பிக்சல் வேல்யூ ரெட் கிரீன் அண்ட் ப்ளூவில் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு ஹிஸ்டோகிராம் காட்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எங்கே பிளாக் ஃபீல்டு இருக்குது. ஸோ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் கொஞ்சமாக இருக்குது. ஸோ பிளாக் ஃபீல்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கர்சர்லேயே உங்களுக்கு காட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா ஹைலைட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வேரியேஷன்ஸை இந்த ஹிஸ்டோகிராமில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒயிட்டில் நான் மேலே ஒரு அப்பர் ஏரோ கீ இருக்குது, நான் அங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே எனக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒயிட் கலரை ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட ஒயிட் பேக்ரவுண்டை நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்ங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு இங்கே ஆஷ் ஷார்ட்டில் இருக்கக்கூடியதை ஆட்டோ அப்படின்னு மாத்திரம். ஸோ டிஃபால்ட்டாக இந்த இமேஜுக்கு தேவையான ஒயிட் பேலன்ஸ் டிஃபால்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வேரியேஷன் நல்லாவே தெரியும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓல்டு ஃபோட்டோக்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் நான் இன்னும் வந்து என்னோட ஒயிட் பேலன்ஸை நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பேசிக்கில் இருக்கக்கூடிய ஒயிட்டை பேலன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒயிட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒயிட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியும் நல்லாவே. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பிளாக். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒயிட்டை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பிளாக் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த இமேஜில் பிளாக் வந்து அதிகமாக இல்லை, அதாவது ரொம்ப டார்க்காக இல்லாததுனால பிளாக் மார்க்கிங் எங்கேயும் இல்லை. நான் வந்து அதுக்கு பதிலாக வேற ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுவோம், அந்த இமேஜில் பிளாக் மார்க்கிங் செக் பண்ணுவோம். ஸோ நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஃபீல்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் பிளாக் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்பொழுது எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் மார்க்கிங் உங்களுக்கு ஃபேட் ஆகும். ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் பிளாக் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளாக்கையும் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் மார்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பிளாக்கை நான் ஃபுல்லாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த பிளாக்கை நான் மேற்கொண்டு எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா ஒயிட் ஃபீல்டை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்போஷரில் வேரியேஷன் கொண்டு வரது மூலியமாக. ஸோ நான் பிளாக்கை ஆஃப் பண்ணிடுறேன், பேசிக்ஸில் போயிடுறேன். பேசிக்ஸில் போயிட்டு எக்ஸ்போஷரில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்.
ஸோ இல்லை எக்ஸ்போஷரில் நீங்கள் டிக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு இந்த பிளாக் ஃபேடிங்கோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு எக்ஸ்போஷரும் வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த இடத்தோட கலரிங் ஃபேடிங்கை கொஞ்சம் ஜாஸ்தியாக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரஃப்பாக நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்தோட எக்ஸ்போஷரை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் மார்க்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வைல் கம்பேர் டு ஓல்டு ஒன். ஸோ இப்போ நான் இதில் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எப்படி வேரியேஷன் இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் மார்க்கிங்கோட வேரியேஷன் உங்களுக்கு இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கம்பேர் பண்ணும்பொழுது நல்லாவே குறைஞ்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் நான் வேரியேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் ப்ரஷ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ப்ரஷிங் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்தோட எக்ஸ்போஷரை நான் வந்து வேரி பண்ணுறேன். எக்ஸ்போஷரை கான்ட்ராஸ்ட்டை வந்து குறைக்கிறேன். ஷேடோவை ஆஃப் பண்ணுறேன். லைட்டாக பேலன்ஸ் பண்ணுறேன். ஒயிட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பிளாக் மார்க்கிங் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வேரி பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்ஸில் போயிட்டு பிளாக்கை நான் ஃபுல்லாக கம்மியாக்கிடுறேன். தென் ஒயிட் பேலன்ஸையும் ஒயிட்டையும் நான் 0 வச்சிடுறேன். ஸோ ஷேடோ ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறேன். ஹைலைட்ஸ் ஃபுல்லாக ஆன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். யூ ஷுட் see the வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வேரியேஷன்ஸ் தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபேடு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடிங் வந்து குறைஞ்சிருக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டோகிராம்லேயே நீங்கள் எக்ஸ்போஷர் வேல்யூவை ஜாஸ்தியாக்கி கம்மியாக்கலாம். ஸோ நான் இப்போ இன்னொரு இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜில் இருக்கக்கூடிய பிளாக்னஸ் ஃபேடை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஒயிட்னஸ் ஃபேடு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணி இதை மூவ் பண்ணுறது மூலியமாக என்னோட எக்ஸ்போஷர் வேல்யூவை ஜாஸ்தியாக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட இமேஜை ஒயிட்னஸ் தூக்கி மூவ் பண்ணுறேன். ஸோ ஒயிட்னஸ் கிட்ட நான் மூவ் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து பிரைட்னஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டோகிராமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட இமேஜில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷரை நீங்கள் ஜாஸ்தியாக்கலாம் கம்மியாக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸ்போஷர் வேல்யூ தெரியும். ஓகேவா? ஸோ பிளாக்னஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டிஃபால்ட் ஆகி ஒயிட்னஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒயிட்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்னஸ் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இமேஜில் டிஸ்பிளே ஆகும். பிளாக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னோட இதில் ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்னோட எக்ஸ்போஷரை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த இமேஜை நான் என்னோட ஓல்டு இமேஜோட கம்பேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வேரியேஷன். ஸோ இது ஓல்டு இமேஜ், இது வந்து நம்ம ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த இமேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹிஸ்டோகிராம் மூலியமாகவும் உங்களுக்கு எக்ஸ்போஷர் வேல்யூவை ஜாஸ்தியாக்கலாம் கம்மியாக்கலாங்கிறது தெரியுது. ஆக்சுவலாக ஹிஸ்டோகிராம்னா என்ன அப்படின்னா உங்கள் இமேஜில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விண்டோ தான் ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் அந்த இடத்தோட பிக்சல் வேல்யூவை நீங்கள் பார்த்துக்கலாம். மேற்கொண்டு எங்கே ஒயிட்னஸ் பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த இடத்துல பிளாக் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷரை நீங்கள் ஹிஸ்டோகிராமை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸ்போஷர் மட்டும் இல்லாமல் ஷேடோஸ். ஸோ ஷேடோவை நான் இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ பிளாக் கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பிளாக் கலரை நான் அதிகமாக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோவை நான் அதிகமாக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போஷர் லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ். ஸோ எனக்கு ஹைலைட் ஆகணும் அப்படின்னா ஹைலைட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ நீங்கள் உங்களோட கர்சரை எந்த ஃபினாமினனோட கேப்பில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் ஹிஸ்டோகிராமை வேரி பண்ணுறது மூலிமா பார்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆப்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.